ஹலோ எவ்ரிவன். யூஆர் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நெறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வேர் டு ஸ்டடீஸ் இருந்தா சொல்லுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வேர் டு ஸ்டடீஸ் ஒண்ணும் இஷ்யூ கிடையாது குடுக்குறதுல. ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றீங்கன்றத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அது அடாப்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு பிசிக்கு எழுதுறதுங்கிறது வேற. பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் 4, குரூப் 2 எழுதுறது வேற. ஓகேங்களா? ஸோ எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது ரிலேட்டடா வேர் டு ஸ்டடீஸ் வாங்கி படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து குரூப் 2, குரூப் 4னா ஒண்ணும் இஷ்யூ கிடையாது இருக்கும். நெறைய அவுட் சோர்ஸ் மெட்டீரியலும் இருக்கும். ஸோ இப்போ ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி அவங்களுதும் இருக்கு. உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து குடுப்பாங்க. ஸோ அந்த இது மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது நெறைய அவுட் சோர்ஸ்லேருந்து அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து வேர் டு ஸ்டடீஸ் ஒண்ணும் உங்களுக்கு வேணும்னா ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ நம்மளோடது தான். அதில வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா வேர் டு ஸ்டடீஸும் இருக்கும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ட்ரஸ்டடா பார்த்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெறைய அகாடமிஸ் இருக்கு. நம்மளத தவிர்த்து எல்லாமே இருக்கு. எல்லாமே அதில உங்களுக்கு ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமில போட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் 11த், 12த் வந்து கவர் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. வெறும் 6த், 10த் தான் வந்து குரூப் 4க்கு இருக்கு அப்படின்றதுனால, அத மட்டும் படிக்கிறது கிடையாது. அத தாண்டி தான் இப்ப காம்படிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அது 11த், 12த்ல சிறப்பு தமிழ்ல நீங்க போய் ஆகணும். ரொம்ப தமிழ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஓல்டு புக்ஸ் வைஸ் கண்டிப்பா பார்க்குற மாரி தான் வரும். பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ஸோ அந்த மாரி பார்க்கும்போது நீங்க ஓல்டு புக்ஸ் கவர் பண்ணாம ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து கரண்ட்ல 11த், 12த்ல இருக்கிறத முடிச்சிருங்க. அத முடிச்சுட்டீங்கன்னா, அடுத்து ஓல்டு புக்ஸ் அதே சப்ஜெக்ட் ரிலேட்டட்ல வரும். ஸோ அதனால தான் சொல்றேன். இப்போ வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லேருந்து வேர் ஸ்டடீஸ் இருக்கும். நான் அதையுமே உங்களுக்கு வந்து கீழ பின் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 11த், 12த்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஓல்டு வரைக்கும் போயிருக்கும். 2005 எடிஷன் வரைக்கும் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அத படிக்காம வந்து கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஏன்னா நீங்க 11த், 12த் வெயிட்டேஜ் குடுத்தாகணும். அதுவும் ஓல்டு புக்ஸ் வரைக்கும் வெயிட்டேஜ் குடுத்தா தான் இப்போதைய காம்படிஷன்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எத்தன வேணும்னு சொல்லுங்க. எல்லா ஸ்டடீஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ஓல்டு புக்ஸ் எல்லாமே வந்து 2005 எடிஷன்ல உங்களுக்கு அந்த அகாடமிலயே இந்த டெலிகிராம் சேனல்லே இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.